ராமராமா நவம்பர் 10 திங்கட்கிழமை விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் 24ஆம் தேதி சோமவாசரக. இன்னைக்கு திதி பஞ்சமி, அதாவது கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி திதி. கார்த்தால 8 மணி 21 வரை உள்ளது. பின்பு ஷஷ்டி திதி, புனர்வசு நட்சத்திரம், சாத்திய யோக, தைத்தில கரணம். ராகுகாலக காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. பெரியவர்களுக்கு நமஸ்காரம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? நமது பாரத கலாச்சாரத்துல வயதில் முதியவர்களை பார்த்தால் உடனே அவர்களுக்கு விழுந்து நமஸ்காரம் செய்வது அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரமாக உள்ளது, சம்பிரதாயமாக உள்ளது, சாஸ்திரம் அது. பெரியோர்களை பார்த்தால் உடனே விழுந்து வணங்க வேண்டும். விழுந்து வணங்க அவகாசம் இல்லை அப்படின்னா அஞ்சலி பந்தமாவது 2 கையையும் சேர்த்து வைத்து அப்படி அவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது நமது பண்பு, பாரத கலாச்சாரம். ஷேக் ஹேண்ட் கொடுக்கறது நமது கலாச்சாரம் இல்லை. நமஸ்காரம் சொல்லணும், நமஸ்காரம் பண்ணணும் பெரியோர்களுக்கு. இப்படி நமஸ்காரம் பண்றதுனால என்ன நன்மை அப்படின்னா, சத்வாரி தஸ்ய வர்தந்தே ஆயுர் வித்யா யசோபலம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பெரியோர்களை நமஸ்கரிப்பதால் அவனுக்கு 4 அபிவிருத்தி ஆறுது. 4ன்னா 4 விஷயங்கள். ஆயுகு, முதல்ல ஆயுஸ் விருத்தி ஆறுதான் அவனுக்கு. அடுத்தது வித்யா, அறிவு, மேதைன்னு சொல்றாலே புத்தி சக்தி, அது அபிவிருத்தி ஆறுது. யசஸ் அப்படின்னா புகழ், புகழ் அபிவிருத்தி ஆறுது. பலம், சரீரத்துல பலமானது அபிவிருத்தி ஆறுது. ஒரு தடவை நமஸ்காரம் பண்றதுனாலேயே இந்த நாளும் அவனுக்கு அபிவிருத்தி ஆகுது. அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் அப்பா அம்மா மற்றும் முதியோர்கள் இவர்களை நமஸ்கரிப்பதனால ஒவ்வொரு நாளும் இந்த 4 விஷயங்களும் நம்மளுக்கு அபிவிருத்தியாகி கொண்டே வருகிறது அப்படின்னு தெரியறது. ராமராம்.